இதே பகுதியில வேத அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசிப்போம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இப்ப இங்க கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் தொடர்ந்து நாம் இதை பார்ப்போம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல நம்முடைய சரீரத்துல எத்தனை அவயங்கள் இருக்கிறதோ அதை போலவே அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரமாய் இருக்க, அநேகராகிய நாமும் இப்ப எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு மெம்பர், ரொம்ப கிளியர் பிக்சர் பாருங்க. நம்முடைய சரீரத்தில் ஆயிரக்கணக்கான அவயங்கள் இருக்கிறது, ஒன்னொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதை போல நாமும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாகிய இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இப்பொழுது தேவனாகிய ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வீட்டாராய் இருக்கிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நமக்கு எப்படி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறோம் என்று அறிவு வந்தவுடனே நம்முடைய பட்டங்களும் பதவிகளும் நம்முடைய ஜாதியும் மதமும் நம்முடைய கலரும் அழகும் சௌந்தரியமும் என்ன செய்கிறது? மறைந்து போகிறது. அதற்கு அங்க இடம் இல்லை. எல்லாம் பாருங்க, நம்முடைய சரீரத்துல பிரயோசனமானது நம்முடைய பேச்சு திறன், வாய் அல்லது கண்கள் அல்லது முகம் பாருங்க. ஆனா மற்றது அநேக காரியங்கள், இந்த நெகங்கள் எல்லாம் நமக்கு பார்க்க போனீங்கன்னா கையில உள்ள நெகம்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு உதவி செய்யுது. இதை பொண்ணுக்குன்னு நோண்டுது, காலையில் பல்லு இப்ப கடிச்சுட்டாவது இருக்கலாம், ஏதோ ஒரு டைம் பாஸ் அப்படியாவது செய்யுது. ஆனா சில நம்முடைய அவயங்கள் இருக்கிற சில அவயங்கள் என்ன செய்யல, அது நம்முடைய பார்வைக்கு இப்ப காலில் இருக்கிற நகை என்ன செய்ய போகுது? நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது பாட்டில் இருக்குது, அவ்வளவுதான். நமக்கு தான் வேலை. அது கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்புறம் அழுக்கு படாம இருக்கிறதுக்கு வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் எப்படித்தான் தலையில முடி இருக்குன்னா பரவாயில்ல. ஆனா அதே நேரத்துல உடம்புல காலையில என் உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முடி இருக்குது. ஆனா அது பிரயோஜனம் இல்லதான். ஆனாலும் அவைகள் எல்லாம் தேவன் நம்முடைய சரீரத்தில் அவைகளாக வைத்திருக்கிறார். அந்த சரீரத்துக்கென்றே வைத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். அதனால அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அப்ப நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்துல அவயங்களாய் இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. நம்முடைய சரீரத்தின் பாகங்கள் அப்படி சொன்னால் ஒண்ணுமே செயல்படாது. நீ மாத்திரம் அந்த அந்த என் சரீரத்துல அந்த பகுதியை இவ்வளவாய் நீ இவ்வளவு அழகாக சிறப்பாக படைத்திருக்கிறீர், என்னை ஒழுங்காக நீ படைக்கவில்லை, ஆகையால் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லாது. சொல்லுமா? நம்முடைய சரீரத்தில் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு அவயம் அப்படி சொல்லுமா? சொல்லாது. அது சொல்லவே முடியாது. அதற்கு அதிகாரமும் இல்லை. அது புரிந்து உணர்ந்து நடக்கிறது. அதை போலதான் நாமும் அந்த கர்த்தருடைய சரீரத்தில் நாம் எல்லாரும் அவயங்களாக இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றாய் இருக்கிறோம். பாருங்க, இப்ப நீங்க யாராவது ஒருவர் வரல, ஏன்னா என்னுடைய உள்ளம் இங்க கஷ்டமா இருக்கும், வேதனைப்படும். அதுபோல நம்முடைய சரீரத்துல ஏதாவது ஒரு அவயம் ஒரு புண்ணானால், ஒரு வலிக்க தொடங்கினால், அடிபட்டால், ஆல் பாடி, எவ்ரி மெம்பர் இன் த பாடி, எல்லா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களுக்கு வேதனை இருக்குமா இல்லையா?
நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் வேதனை, மறந்துடக்கூடாது. சந்தோஷம் என்றால் எல்லா அவயங்களுக்கும் சந்தோஷம், எல்லா தம்பி குறிக்கும். அதுபோலதான் வேதனை, வலி, துக்கம் என்றால் ஆல் பாடி, எல்லா நம்முடைய அவயங்களுக்கும் துக்கமா தான் இருக்கும். ஆகையால் தான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கார், ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். நாம் அவருடைய சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறோம். இப்ப நாம எல்லாருக்கும் அதுல வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வேலையும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எப்படி அதனுடைய வேலைகளை செய்கிறதோ அதை போல நாமும் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்மை அவயங்களாய் இணைத்திருக்கிறார். அவர் தலையாயிருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தில் அவயங்களாயிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவயங்கள் இல்லை என்றால் சரீரத்தில் ஒன்றுமே இல்லை. சரீரங்கள் எல்லாம் ஒரு பகுதி இயங்காமல் போனால் மற்ற பகுதி இயங்கவே முடியாது, இயங்கவே முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அடுத்த வசனமாக என்னோடு சேர்ந்து எடுக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக பண்ணப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ அவயங்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், உதவியா இருக்கணும். நாம் எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரே எல்லாரும் அவயங்களா இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள என்ன இல்ல, வேறுபாடு இல்லை. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம், பாவம் சாபம், இந்த எல்லா கிரகங்களும் என்ன சொல்லப்படுகிறது, எல்லா தேவனுக்கு விரோதமான எல்லாம் கழுவப்படுகிறது. கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நாம் நீதிமான்களா, நாம் எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீதிமான்கள் தான், பரிசுத்தவான்கள், புதிய சிருஷ்டிகள். உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவரால் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இந்த இடத்துல இருக்கிறோம்.